வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு நான் சொல்ற பாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நேரம் 3 வர்ச்சுவல் கண்டெஸ்டன்ஸ்க்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்த நீங்களும் பாடல்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் சீசன் 6 எபிசோட் 23. வாங்க என்ன பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு டாபிக்கோட நான் வந்திருக்கேன். Today we're going to see the songs of A.R. Rahman. அதுவும் வெறும் சாங்ஸ் இல்ல, கிளாசிக்கல் காம்போசிஷன்ஸ். ஸோ கிளாசிக்கல் ராகா பேஸ்ட் ஆர் செமி கிளாசிக்கல் அந்த மாதிரி சாங்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வர எல்லா கேள்விகளுமே அந்த மாதிரி பாடல்களை பேஸ் பண்ணி இருக்க போகுது. அண்ட் இந்த சாங்ஸ் மொத்தம் 6 கேட்டகரியில வரும். அந்த கேட்டகரிஸ் என்ன நம்ம பார்க்கலாம். The categories are the moods of the songs. So classical dance, so பரதநாட்டியம், கதக் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற பாடல்கள். ஃபியூஷன் டான்ஸ், இது என்ன டான்ஸ்னு டிஃபைன் பண்ண முடியாதபடி டான்ஸ் ஆடுற பாடல்கள். சென்சுவல், ஸோ இது எல்லாம் வந்து கொஞ்சம் மூட் கிரியேட்டிங் சாங்ஸ். தென் பென்சிவ், கொஞ்சம் கவலையா இல்ல ஒரு சோகமா அந்த மாதிரி பாடுற பாடல்கள். ட்ரீமி, இதுக்கு நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் ரொமான்டிக். கண்டெஸ்டன்ஸ் இந்த 6 கேட்டகரியிலேருந்து அவங்களுக்கு எந்த கேட்டகரியில வேணும், எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல வேணும், ஒரு காட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ என்ன கேட்டகரி என்ன பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்து விளையாடலாம். லெட்ஸ் மீட் our contestants now. Today we have Saranya, Shiva and Yaksha. Welcome all of you. Romantic 300. Romantic 300 is a கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வரும். அதுல இருந்து நீங்க பாடல் என்ன பிரிச்சு சொல்லணும். உன்னை தவிர எனக்கு விடியலுக்கோர் கிழக்கு காட்டில் தொலைந்தேன் வழியாய் வந்தனை இருளில் தொலைந்தேன் ஒளியாய் வந்தனை எல்லாம் தெரிந்திருந்தும் என்னை புரிந்திருந்தும் சும்மா எதனில் தொலைந்தால் நீயே வருவாய். செகண்ட் சாங் வந்து மலர்கள் கேட்டேன். ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த லாஸ்ட் 2 லைன் மட்டும் இது பண்ண முடியுமா? எல்லாம் தெரிந்திருந்தும் என்னை புரிந்திருந்தும் சும்மா சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. எஸ் 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 2 பாடல் கரெக்டா சொல்லிட்டீங்க. இது 2ம் வந்து பெஹாக் அப்படிங்கிற ராகத்துல போட்டிருந்தார் A.R. ரஹ்மான். ஸோ அதனால தான் அது ஈஸியா 2ம் கம்பைன் ஆச்சு. ஸோ சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது ஒன்றை மறைத்து வைத்தேன் சொல்ல தடை விதித்தேன் நெஞ்சை நம்பியிருந்தேன் அது வஞ்சம் செய்தது. பியூட்டிஃபுல் சாங். காதல் வைரஸ் படத்துல வந்து 2002ல வந்தது. உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடினாங்க, வாலி அவருடைய வரிகள். நீங்க இன்னொரு பாடல் கரெக்டா சொல்லிட்டீங்க. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. ஓகே கண்மணியில் வந்தது 2015ல. சித்ரா பாடியிருந்தாங்க, அருமையா பாடியிருந்தாங்க இந்த பாடலை. வைரமுத்து அவருடைய வரிகள் இதுவும் தான். So உங்களுக்கு 300 points to open your account and open the show. Excellent, Sharanya. Dreamy 200. Dreamy 200. Yes, it's வள்ளுவன் பாடினால். இந்த பாடலை வள்ளுவர் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கற்பனை. Have a go at it. மையணி கண்ணிற்கும் பொய்யணி செய்யுட்கும் நகைக்குழி மாந்தர் வனப்பு. மையணி கண்ணிற்கும் பொய்யணி செய்யுட்கும் நகைக்குழி மாந்தர் வனப்பு. ஏதாவது ஒரு க்ளூ சொல்லுவீங்களா மேடம்? வனப்புனா என்ன அர்த்தம்? வனப்புனா உடல் அமைப்பா? அது அழகுன்னு வச்சுக்கலாம். இப்போ அதுதான் வந்து பாட்டோடைய பேஸ், அந்த வேர்டு. அதை வச்சு யோசிங்க. இப்போ கண்ணுக்கு மை அழகா? மை அணி கண்ணிற்கும் பொய், இதுக்கு கவிதைக்கு பொய் அழகு இல்லையா? செய்யுள் கவிதை. கண்ணிற்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அவரைக்கு பூவழகு அவருக்கு நான் அழகு. கரெக்டா? வந்து ஃபீமேல் வெர்ஷன். இது நான் அதே இதுல நகைக்குழி கன்னத்தில் குழி அழகு துளி அழகு கார்கூந்தல் பெண் அழகு. இது வந்து உன்னிமேனன் பாடிய வெர்ஷன். நீங்க சொன்னது முதல்ல சொன்னது வந்து சுசீலா பாடினது.
புதிய முகம் படத்துல வந்தது 93ல உன்னிமேனன் பாடியிருந்தாரு, வைரமுத்து அவருடைய வரி இது. ஸோ குட் ஓப்பனிங் சிவா, 200 பாயிண்ட்ஸ். கிளாசிக்கல் டான்ஸ் 300. கிளாசிக்கல் டான்ஸ் 300. ஓகே, உங்களுக்கும் கலக்கல் பாட்டு தான் வருது. 2 டான்ஸ் பாடல்கள் இப்போ வருது உங்களை தேடி. அங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன, சூரியன் வந்து வாவெனும் போது நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் கோடி கையில் என்னை கொள்ளையிடு, கோடி கையில் என்னை அள்ளியடு, இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, அது கிடக்கட்டும் விடு உனக்கு என்ன ஆச்சு. நறுமுகே ஃபர்ஸ்ட் சாங், எஸ், சௌக்கியமா செகண்ட் சாங். சூப்பர். எஸ், டக்குன்னு அடிச்சிட்டீங்களே. சௌக்கியமா. எஸ், அதுதான் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ், யூ ஆர் ரைட். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து வேல்விழி மொழிகள் கேளாய், அற்றை திங்களன் நிலவில். இருவர் படத்தது 97ல உன்னிகிருஷ்ணன் அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருந்தாங்க வைரமுத்து அவருடைய வரிகள். இன்னொன்னு வந்து சங்கமம் படத்துல சௌக்கியமா 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 கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா சௌக்கியமா. எஸ், சங்கமம் படத்துல 99ல. இது கிளாசிக்கல் டான்ஸ்னு நான் சொன்னதுக்காக சில பேர் என்னை திட்டக்கூடும். சங்கமம் யாருக்கும் இன்னி வரைக்கும் தெரியல. ஆனா அது பரதநாட்டியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த கேட்டகரியில அதை சேர்த்துட்டேன். இது வந்து சங்கமம் பாட்டு வந்து முழுக்கவே மாண்டு ராகத்துல போட்டிருந்தாங்க. நறுமுகை ஆரம்பத்துல நாட்டையில இருந்தாலும் அதுக்கப்புறம் சரணத்துல வந்து மாண்டுல போகிறதுனால இந்த ரெண்டையும் கலக்க முடிஞ்சுது. ஸோ எஸ், தோஸ் ஆர் த சாங்ஸ். இது நித்யஸ்ரீ பாடியிருந்த பாடல். எல்லாமே வந்து ஃபுல் கிளாசிக்கல் சிங்கர்ஸே பாடியிருந்தாங்க இந்த பாடல்கள்லாம். அதர் ஒற்றுமை. ஸோ யக்ஷா 300 பாயிண்ட்ஸ், 2 அழகா கண்டுபிடிச்சு. Hi, என் பேர் சரண்யா. I'm basically from Chennai, and for the past 15 years in US-ல ஃப்ளாரிடால இருக்கேன். I work as a lead data engineer in ஒரு US-based company-ல, and I'm married, have 2 beautiful daughters. தமிழ் நாஸ்டால்ஜியா குவிஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வருஷமா பார்க்குறோம். been a great fan. It's so interesting to crack all the questions இங்க. So thanks a lot to Priya for giving me this opportunity. Excited and looking forward to Dreamy 300. Is our music maestro கேள்விக்கா. Congratulations on finding this. So you'll get 3 clues to crack this question. First clue நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 points, second clue அப்புறம் சொன்னீங்கன்னா 500 points, third clue அப்புறம் crack பண்ணீங்கன்னா 300 points. So let's see your first clue now. First clue is an audio clue. So again another little bit of a song, ஒரு சின்ன பிட் வரும் உங்களுக்கு. ஏதோ நாதஸ்வரம் கேட்டுது, அதுக்கு மேல என்னன்னு தெரியலையா? Yeah. I know. Mm. Second clue கொடுக்கட்டா? I'll go with the second clue. Yeah. Okay. This is a picture puzzle. கண்ணீர். ம். கண்ணீர் மாம்பழம்னு யோசிக்காதீங்க. Go for a generic word there. Third clue போலாமா? உரிக்கர்தா. உரிக்கர்தா என்ன? I mean what? Cut. No. One. மாம்பழம் is a proper noun. Go for a common noun. கண்ணீர் பழம், like I mean. Yeah, பழம். Go for a பழம் is very, you know. கனி. Ah. கண்ணீர் கனி. சரி, அடுத்த க்ளூ கொடுத்துடலாம். உங்களுக்கு ஞாபகம் வரல. I'm going to give you a. Oh. This is கனியே உன்னை. கண்ணீர் கனியே உன்னை கரம் விட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே.
Yes. இந்த பாட்டுல அந்த முதல் வார்த்தை என்னன்னே தெரிஞ்சிருக்காம நான் கேட்டிருக்கீங்க. காதல் கனவா தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது மணமகன் சத்தியம். அது மணமகள் சத்தியம் அது. ஓகே ஓகே. Yes, yes. Yeah, இதுல 2 வருஷம் இல்ல. அது அவர் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இது 2 versions to the song. Yes. கண்ணீர் கனியே உன்னை கைவிட மாட்டேன். பியூட்டிஃபுல் சாங். இது வந்து த்விஜாவந்தி அப்படிங்கிற ராகத்துல போட்டிருந்தாரு. கோச்சடையான் படத்துல 2014 வந்தது. இந்த படம் ஓடித்தோ இல்லையோ இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல். ஹரிச்சரன் அண்ட் லதா ரஜினிகாந்த் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 3 க்ளூக்கு அப்புறம் சொன்னதால உங்களுக்கு 300 பாயிண்ட் சரண்யா. ஹலோ வணக்கம், என் நேம் சிவா. என்னோட ஹோம் டவுன் வந்து கடலூர் மாவட்டம், நெய்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஆஸ் ஆஃப் நவ் ஐ ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர், ஒர்க்கிங் as a ப்ராஜெக்ட் மேனேஜர் இன் எம்என்சி கம்பெனி. லாஸ்ட் 6 மந்த்தாக நான் அந்த தமிழ் நாஸ்டாலஜியா சேனல் பார்த்துட்ருக்கேன். பிரியா மேடம் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹோஸ்ட் பண்ணுறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த சேனலு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிரியா மேடம் மோஸ்ட்டாக இனோவேட்டிவாக கொஸ்டினான கேட்குறாங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஏஆர் ரஹ்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சும்மா ட்ரை பண்ணலான்னு ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ரொமான்டிக் 200 மேடம். 200. ஓகே. இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள் உங்களுக்கு வருது. தொலைபேசி போல் நகைப்பாளா, மலர் கொண்ட மெல்லிடை கொண்டவளா, இவள் குரல் நவீன தொழில்நுட்பமா, இவள் அன்னை கிளியோபாட்ரா நடிகையா, இவள் அங்கம் இந்தியன் போலும் தாளமா. டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா. ஆமா, தொலைபேசியிலே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீடியெல்லாம் அன்னெசரியா போச்சு. அது கொண்டு ஏதாவது வேற ஏதாவது பழஞ்சொல் போடலான்னு போனா தொலைபேசிக்கு எப்படி கிடைக்கல. அதான். ஸோ எலிசபெத் டெய்லர் மகளாக்கு கிளியோபாட்ரா நடிகைன்னு போட்டிருந்தேன். அதெல்லாம் குழப்பலாம்னு நினைச்சேன். தொலைபேசி was a giveaway anyway. Yes, that is the right song. இந்தியன் வேற போட்டிருக்கீங்களா? எஸ் எஸ். ஜாகிர் ஹுசேன் எப்படி சொல்றது? அதனால அதுக்கு பதிலா இந்தியன் போட்டுட்டேன். டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவளா. உங்களுக்கு பாட தெரிஞ்சா பாடலாம் சிவா. டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா, மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, சாகிர் ஹுசேன் தவளா, இவள் தானா சோனா. அதுக்கப்புறம் தெரியல மேடம், லைன் இல்லங்க. ஓ, அது பாட்டு தான் பாடுறீங்களா? இந்தியன் படம் 96ல வந்தது. ஹரிஹரன் and ஹரிணி பாடியிருந்தாங்க இத. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ சிவா 200 more points for you. Hi everyone, I'm Aksha Harikrishnan from Chennai. I love music a lot. I've been watching Tamil nostalgia for more than a year back now. மேம் வந்து அந்த எல்லா சாங்ஸோட பேக் ஸ்டோரி சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஐ ட்ரை. ஃபியூஷன் டான்ஸ் 300. ஃபியூஷன் டான்ஸ் 300 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஆல்சோ. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு விடுகதை வருது. லெட்ஸ் see if you can crack this. நங்கை அவள் இனிக்கும் தேனா, மீனா அல்லது சதிரிடும் மானா, துடிப்பது என் நெஞ்சம் தானா, காட்டில் உலாவும் மைனா, கொஞ்சி விட்டு போனா, முத்தாக வியர்க்குமே தானா. மேம் ஏதாவது க்ளூ கொடுங்க. அதுல படத்தோட பேர் இருக்கு, அந்த நடிச்சவங்க பேர் இருக்கு. இன்னும் என்ன க்ளூ கொடுக்கறது? ரொம்ப ஆப்வியஸா இருக்கே ஆல்ரெடி. படத்தோட பேர் இருக்கா? இருக்கே, இருக்கு. ஒரிஜினல் பாட்டோட ரைம் பண்றது வேற இந்த வேர்ஸ். திலானா திலானா நீ தித்தி திடும் தேனா. முத்தாக வியர்க்குமே தானா. அதுக்கு தான் போட்டிருக்கேன், முத்து படத்துலங்கிறதுக்காக. எஸ், மீனா அவங்க நடிகை பேரும் இருக்கு. ஸோ எஸ், தட் இஸ் த சாங். திலானா திலானா நீ திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. இன்னைக்குதான் இதை பத்தி ஒண்ணு படிச்சேன். வைரமுத்து அவர்கள் நீ தித்து என்னமோ மீனா அப்படின்னு ஏதோ எழுதினாராம். அதுக்கு கேஎஸ் ரவிக்குமார் இப்பதான் அந்த நாட்டாமா படத்துல மீனா பொண்ணுன்னு அவங்களுக்கு பாட்டு போட, சும்மா எப்ப பாரு அவங்களுக்கு குளோரிஃபை பண்ணி பாட்டு வேணாம், வேற ஏதாவது போடுங்க அப்படின்னாராம். அதுக்கு போய் மானா சொல்றேன், வேற என்ன எழுத, அப்புறம் திலானா திலான் தான் எழுதணும் அப்படின்னாராம். அதே நல்லா இருக்கு, அதே வச்சுக்கோங்கன்னு சொல்லி பாட்டு வந்துச்சான். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிட்பிட் அபவுட் திஸ் சாங். நியூ இன்ஃபர்மேஷன் மேம். கிரேட். நியூ இல்ல, அது இருக்கு இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு என் கண்ணுல பட்டுது. So I'm sharing. இல்ல மேம், எனக்கு அது நியூ இன்ஃபர்மேஷன். ஓகே. யா, சோ மனு அண்ட் சுஜாதா மோகன் பாடி இருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். யக்ஷா 300
for you. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. Pensive 300. Pensive. தமிழில் என்ன? I'll give you a translation, a lyrical translation. Let's see if you can crack this. This is Mother Earth, our land of love. Why must blood stain it from above? The heart does not say so, nor is it fate's decree. Our human conspiracy is making this reality. Stop the bloodshed, stop the war. தமிழா நான் இல்ல பாம்பேல. ஓகே. Lights. பாட்டு கரெக்ட் தான். You have to give me the first line. You're still singing. டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை வர மாட்டேங்குது. This is mother. No, that itself is Tamila, what you sang. சாரி, நீங்க பாடுனீங்களே அது தமிழா தான். இது அது மாதிரி, ஆனா அது இல்ல. ஓகே. இது எங்கள் பூமி. இது எங்கள் பூமி. அது படிக்கலாமா? You will get it. This is mother earth. இது என் பூமி, என் land. Mother earthனா எப்படி சொல்வீங்க? இது என் பூமி, என் தாய் பூமி. If you don't give me the correct word, how can I give you the song? டக்குன்னு I know the song, but டக்குன்னு வர மாட்டேங்குது. At least sing it. Tune ஆ சொல்லுங்க. இது என் தாய். land of love. இது என் காதல் தேசம். இல்ல. I'm sorry. சிவா, உங்களுக்கு தெரியுமா? மேடம் யோசிக்கிறேன். மதம் என்று பூ பூக்கட்டும் அது இல்ல. யக்ஷா, உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம். இது அன்னை பூமி from Bombay. பாடி காட்டுங்க. மேம் அது எனக்கு ராகம் வரல மேம். செகண்ட் லைன் சொல்லுங்க. இதன் மேல் ரத்தம் சிந்துவது ஏனோ, something like that. எனக்கு ராகமாவது சொல்லணும், அது அடுத்த லைனாவது சொல்லுங்க. இல்லனா how do I give it to you? If you just give me the word, I mean, doesn't tell me you know the song. இது அன்னை பூமி. Okay, I'll give it to you. Yes, that is the song. Yes. இது அன்னை பூமி, எங்கள் அன்பு பூமி, இதில் ரத்தம் சிந்த என்ன காரணமோ மனம் சொல்லவில்லை, விதி என்பதில்லை, இது மனித சூழ்ச்சிகள் காரியமோ, ரத்தத்தை நிறுத்து, யுத்தத்தை நிறுத்து. சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. ஐ திங்க் படத்துல இது வந்து ஒரு மாண்டாஜா வரும். அந்த குழந்தைய காணணும் அவங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டைம். அதனாலதான் மேம் எனக்கு அது ரெக்கார்ட் ஆகல மண்டேல. இது படத்துல யாரும் பாடுற மாதிரிலாம் just a background. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் மேம் எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் அதுக்கு அப்புறம் அந்த லிரிக்ஸ் எனக்கு ஞாபகம் இல்ல. It's a very powerful tune. இது வந்து கல்யாண வசந்தம் ஒரு சந்திரகவுன்ஸ் அந்த மாதிரி ராகத்துல போட்டிருந்தாரு. இது பாம்பே படத்துல 95ல வந்தது. ஸ்ரீனிவாஸ், சுஜாதா, நோவல் ஜேம்ஸ். இது வந்து கோரஸா வர பாடல் தான். எல்லாருமே பாடியிருந்தாங்க, வைரமுத்து அவர்களுடைய வரிகள். சோ யக்ஷா 300 points for you. சென்சுவல் 300. ஓகே, கலக்கல் பாட்டு. உடைவாளில் நீ அந்தன் உடை தொட்ட நேரம், கல்லும் தீயும் ஒண்ணாச்சு, காதல் நெஞ்சில் உண்டாச்சு, உன் பார்வை எந்தன் உயிர் தொட்டதறிவாயோ, பாரிஜாதம் உந்தேகம் பார்க்க பார்க்க போதை ஏறும், வாளுக்கு வாழ்க்கைப்பட்டால் வாழ்வே பொன்னாகும், நீ கொடு பேரின்பம் கையோடு கை சேர மெய்யோடு மெய் சேர. மேம் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ. செகண்ட் பாட்டு வந்து பாரிஜாத உன் தேகம் பார்க்க பார்க்க போதை ஏறும், நீ கொடு பேரு இன்பம் கையோடு கை சேர மெய்யோடு, இது சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும். அதான் மேடம்.
எஸ் எஸ் அதுவே தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே எஸ் ஓகே ஒத்த கத்த கட்டிக்கோ ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ், அது எல்லாரும் சொல்லிடுவீங்கன்னு தெரியும். பட் அந்த இன்னொரு பாடல் வந்து நாட் சோ பாப்புலர் பட் பியூட்டிஃபுல் சாங். வண்டிச்சோலை சீனிவாச படத்துல வந்தது. இது சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும். இது வந்து வாணி ஜெயராம் அண்ட் எஸ்பிபி பாடியிருந்தாங்க. சூப்பரா பாடியிருப்பாங்க ரெண்டு பேருமே இந்த பாடலை. 94ல வந்த படம் அது. ஒட்டகத்தை கட்டிக்கோ ஆஃப்கோர்ஸ் ஜென்டில்மேன் 93ல வந்தது. எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா அந்த பாடல், வைரமுத்து வரிகள் தான் ரெண்டுமே. தர்மவதி அப்படிங்கிற ராகத்துல அமைந்த பாடல்கள் இது ரெண்டும். ஸோ சிவா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். கிளாசிக்கல் டான்ஸ் 200. முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு பாடல்ல நான் சரண வரிகள் தரேன், நீங்க முதல் வரியை சொல்லணும். சொல்லா இருந்தேன் இசையாய் வந்தாய், கல்லாய் இருந்தேன் ஒளியாய் வந்தாய். வேற ஏதாவது க்ளூ கொடுங்க மேம். இதுல என்ன க்ளூ கொடுக்கறது? இதுல ஸ்டேஜ்ல ஒரு டான்ஸ், அப்போ வந்து ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ், அதுதான் இந்த பாட்டு. அவ்வளவுதான் என்னால க்ளூ கொடுக்க முடியும், இதுக்கு மேல கொடுக்க முடியாது. இல்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சு யக்ஷா. ஐ கான்ட் கிவ் யூ மோர் டைம் than this. I'm going to have to pass it. சரண்யா உங்களுக்கு தெரியுமா? இன்னிசை கனவலை அந்த படமா? அஜித் சார். அஜித் டான்ஸ் அழகா ஆடுவார் அஜித் இதுல. I mean, he looks so good also in this role. சொல்லா இருந்தேன் இசையாய் வந்தாய், கல்லாய் இருந்தேன் ஒளியாய் வந்தாய். அப்படி போகும். இது வந்து சுத்த தன்யாசி நாகத்துல போட்டிருந்தாரு. இன்னிசை அளபடையே. அளபடைன்னு ஸ்கூல்ல தமிழ்ல கிராமர்ல படிச்சது ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு வார்த்தை, அதாவது ஹவு டு லென்தன் வேர்ட்ஸ்ங்கிறது, அதுதான் அளபடையோடைய, தட் இஸ் வாட் இட் டிஃபைன்ஸ் தமிழ், அது இலக்கணத்துல. அதுதான் அந்த பாடல். வரலாறு படத்துல 2010ல வந்தது. நரேஷ் ஐயரன் மகத்தி பாடிருந்தாங்க இந்த பாடல், வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ சரண்யா 200 பாயிண்ட்ஸ் அவங்களோடது உங்களுக்கு. நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்ப வேணாலும் கேளுங்க, ரசிங்க. ஃபியூஷன் டான்ஸ் 200. பிக்சர் பசில். ஸோ இது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். என் இதயம் என் இதயத்தை தட்டிவிட்டு ஊஞ்சல். இது வந்து ஒரு டப்பிங் சாங். I'll give you that clue. பட் பாப்புலர் இன் தமிழ். காப்பி ஆனது. ஓகே, காப்பி ஆனது இல்ல, அந்த படத்தை தமிழ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அது தமிழ் வெர்ஷன். இது அதே பாப்புலர் இன் தமிழ் ஆல்சோ. அது தமிழ் வெர்ஷன் ஆல்சோ. நெஞ்சை தொட்டு. கிட்ட வந்துட்டீங்க. யா யா யா. ரைட் இருக்கு. காதல் இல்ல, I'm going to have to pass it. Counter clockwise pass. It goes to Yaksha. உங்களுக்கு தெரியுமா? நோ ஐடியா. தெரியல. சிவா உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஐடியா இல்ல மேடம். நெஞ்சை தொட்டு தாலாட்டா. இல்ல மேடம். எல்லாம் நெஞ்சை தொட்டுல ஸ்டக் ஆயிட்டீங்க. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே. ச்சே, ஐயோ, ஊஞ்சல் வச்சா கண்டுபிடிச்சு. கரெக்ட் கரெக்ட். ஊஞ்சல் வாஸ் கிவ்அவே நினைச்சேன் நானு. சோ ஆப்வியஸ். நாணங்கள் உன் கண்ணிலே நினைந்தது என் மஞ்சளே, கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே. 98ல வந்தது. இது வந்து ஹிந்தியில லதா மங்கேஷ்கர் பாடியிருந்தாங்க, தமிழ்ல அஃப்கோர்ஸ் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. அது ஹிந்தி பாட்டு அளவுக்கு தமிழ்லையும் இது கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆச்சு, விச் டசன்ட் ஹேப்பன் ஆஃப்டன். இது தமிழ்லையும் நல்லாவே ஹிட் ஆச்சு.
ஸோ வைரமுத்து அவர்கள் வரிகள் தான் இதுவும். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. சென்சுவல் 200. ஓகே, முதல் வரி என்ன? ஒரு விரல் தொட்டு வைத்ததே உயிர் வரை சுட்டு வைத்ததே. இது வந்து கோரஸ்ல வரும். கோரஸ் மாதிரி வரும். கோரஸ். கோரஸ்னு இல்ல, இதுதான் பஞ்ச். அந்த பாட்டுல அடிக்கடி வரும் இது. வேற ஏதாவது குறுக்கள் கொடுங்க மேடம். டான்ஸ் பாட்டு, ஸ்பட்டா. ஃபியூஷன் டான்ஸ் தானே. அதாவது அது கிளாசிக்கலாவும் இருக்காது, வெஸ்டர்னாவும் இருக்காது, ஒரு கலப்படமா இருக்கும். ஒரு விரல் தொட்டு வைத்தது. ஒரு விரல். ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. காதல் தேசம். அது ஒண்ணுதான் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. காதல் தேசம்ல எங்க டான்ஸ் எல்லாம் வரும்? டைம் ஆயிட்டு இருக்கு. தொட்டு வைத்ததே தெரியல மேடம். சரண்யா, உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஓகே, யக்ஷா உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம். சொல்லுங்க. தீ தீ தித்திக்கும் தீண்ட தீண்ட சிவக்கும் தேன் தேன் கொதிக்கும் தேன் தேகமெங்கும் இனிக்கும் ஜோதிய சேரவா இன்னும் என்ன தயக்கம் ஒரு விரல் தொட்டு வைத்ததே உயிர் வரை சுட்டு வைத்ததே. எஸ் 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 எஸ், தட் இஸ் சாங். நல்லா பாடுறீங்க யக்ஷா, நல்லா பாடுனீங்க. திருடா திருடா படத்துல வந்தது. பகுதாரி அப்படிங்கிற ராகத்துல இதை போட்டிருந்தாரு ரஹ்மான். 93ல வந்தது. நோயல் ஜேம்ஸ் அண்ட் கேரோலின் பாடியிருந்தாங்க இந்த பாடல. வைரமுத்தருடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் டு யக்ஷா. இது வந்து இப்போ உங்களுக்கான நேரடி கேள்வி எடுக்கலாம். ட்ரீமி 100. ட்ரீமி 100 மீம். ஸோ உங்களுக்கு வைகை புயல் வருகிறார் க்ளூ கொடுக்க. மார்கழி மாசம் பூவையே சாணி மேலதான் வைப்பாங்க. அது தெரியாம இந்த பொண்ணு பூ மேல உட்காரணும்னு கேக்குது. மங்குனி அமைச்சரே, உங்களை விட பெரிய மங்குனியா இருப்பா போல இருக்கே. இலக்கணமா எழுதியிருக்கேன், நான் சாதாரணமா படிச்சுட்டேன். அது தெரியாமல் இந்த பெண் பூவின் மடிமேல் அமர வேண்டும் என்று இடம் கேட்கிறாள். மங்குனி அமைச்சரே, உங்களை விட பெரிய மார்கழி மங்குனியா- பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். எஸ், அதுதான் அதுதான். அந்த மடி மேலுங்கிற வார்த்தையை சொன்னோடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு இல்லையா? அழகான ஒரு பாடல். சுப்ரபாதமுடைய டியூன் எல்லாம் கலந்து கொடுத்திருந்தாரு இதுல ரஹ்மான். மே மாதம் படத்துல வந்தது. சோபா சங்கர் அப்படிங்கிறவங்க பாடியிருந்தாங்க. இந்த ஒரு பாட்டு தான் அவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன நாங்க ஏதானாங்க தெரியல. வைரமுத்தவர்களுடைய வரிகள். ஸோ 100 more points ஃபார் யக்ஷா. அமெரிக்காவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அமெரிக்க டாலர் மதிப்பில் அமேசான் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு ஆதர்ஷ் அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. classical dance 100. மாத்தி யோசி. ஸோ வேர்ட் அண்ட் பிக்சர் ரெண்டும் கலந்து வரும். திஸ் ஷுட் பி வெரி ஈஸி. நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். எஸ், தட் இஸ் த சாங் ஃப்ரம் இந்திரா. அழகான பாடல். 95ல ஹரிணிக்கு முதல் பாட்டோ இது. ஐ திங்க் ஸோ. பேபியா இருக்கும் அவங்க வாய்ஸ் இதுல. இன்னைக்கு அவங்க சன் வந்து மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு வருஷம் ஓடி போச்சு இந்த பாட்டு வந்து நினைச்சு பாருங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ எஸ், 100 பாயிண்ட்ஸ் சரண்யா. I go for Pensive 200. Pensive 200 இஸ் வீடியோ பசில். வீடியோ சின்ன ஒரு இது வரும். அந்த வேர்ட்ஸை வந்து அப்படியே கற்பனை பண்ண மாதிரி இருக்கும் இது. ஸோ இதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும்.
இது வீடியோ முடிஞ்சுங்களா மேடம்? அவ்வளவுதான் வீடியோ. ஆமா. அவ்வளோதான் வீடியோவா? என்ன இது என்ன சாங்கோட வீடியோவா? இல்லப்பா, அந்த பாட்டோடைய வார்த்தை இருக்குல்ல, அத வந்து லிட்ரலா அப்படியே அத வந்து காட்சியாக்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு. தாமரை தங்கத்தாமரை மகளேவா? ஏங்க இதுல முக்கியமா தங் ஒருத்தர் இருக்காரே, இவர பத்தி நீங்க யோசிக்க வேணாமா? அதுல தங்கத்தாமரை மகளேல எதுக்கு பிள்ளையார் வரணும்? அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. தாமரையை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இங்க என்ன நடக்கிறது? தெய்வம் தந்த பூவே, ஆ ஒரு தெய்வம் தந்த பூவே. ஓகே, yes. ஓகே, ஓகே. ஒரு தெய்வம் தந்த பூவே. ஓகே, ஓகே. லிட்ரலா அதை நான் வந்து வீடியோ ஆக்கியிருக்கேன். ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. பியூட்டிஃபுல் சாங். இது வந்து ராம்தாசி மல்ஹார் அப்படிங்கிற ராகத்துல ரஹ்மான் போட்டிருந்தாரு. இட்ஸ் இந்துஸ்தானி ராகம். கன்னத்தில் முத்து விட்டால் படத்துல 2002 வந்தது. இந்த ராகத்தை பத்தி, இந்த பாட்டை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு நாள் போதுமா எபிசோட்ல பேசியிருக்கேன். மை ஸ்ரீலங்கன் விளாக் எபிசோட்ல. இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அபவுட் த சாங் அதுல இருக்கும். ஜெயச்சந்திரன் பாடியிருந்தாரு, சின்மயி ரெண்டு பேரும். ஸோ சின்மயி வெர்ஷன்ல ஜெயச்சந்திரன் கோரஸ் பாடியிருப்பாரு, ஜெயச்சந்திரன் வெர்ஷன்ல சின்மயி கோரஸ் பாடியிருப்பாங்க. வைரமுத்தோருடைய வரிகள் தான். ஸோ சிவா 200 points for you. சென்சுவல் 100. ஓகே, பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு கார்ட்டூன் க்ளூ வருது. ஹியர் இஸ் யுவர் க்ளூ. என்ன இருக்கு இந்த பிக்சர்ஸ்ல? முதல் வார்த்தை என்னமா? புது துளியா மேம்? புது துளி. புது துளி. மழை, மேகம். புது துணி மழை மேகம் அப்படி ஒரு பாட்டு இருக்கா மேம்? செகண்ட் லைன்ல ஒரு ரெட் கலர் இருக்கே, அது வாட் இஸ் இட்? வாட் டஸ் இட் டினோட்? லொகேஷன். அது என்ன காட்டும் உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு மார்க்க போட்டுட்டு கூகுள் என்ன சொல்லும் ஆக்சுவலி அதுக்கு? லொகேஷன் மேம். You have to think around it. Location வார்த்தை வருமா? You have to think around it. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. யா, செகண்ட் வேர்ட் வந்து வெள்ளை. அதுக்கு அது பெயிண்ட் ஸ்பிளாஷ், வெள்ளை கலர் பெயிண்ட். ஓகே ஓகே. you are here னு தான காட்டும். Google will say what you are here, right? So it's இங்கு பொழிகின்றது. That is the clue. Yes. So புது itself was a giveaway. நான் புது வச்சே சொல்லிடுவேங்க நினைச்சேன். அதான் அந்த பாடல். புது வெள்ளை டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல மேம். அதுக்கு தானே அப்படி குழப்பறதுக்கு க்ளூ வைக்கிறது. ஸோ எஸ், ரோஜா படத்தை வந்து 92ல உன்னி மேனன் சுஜாதா மோகன் பாடியிருந்தாங்க. வைரமுத்தோருடைய வரிகள். தர்பாரி கனடா ராகத்துல இது போட்டிருந்தாரு. ஸோ 100 points for யக்ஷா. தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா தமிழ் nostalgia.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பாம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. ரொமான்டிக் 100. படம் பாரு பாட்டு பாடு. உங்களுக்கு ஜிப்லே இமேஜ் ஒன்று வருது. ஸ்கிரீன்ஷாட் ஹஸ் பீன் கன்வெர்டட். ஷுட் பி ஃபேர்லி ஈஸி. காதல் பாட்டுனா அதேதோ அவங்க ரெண்டு பேரும் அவன் பொச்சு அவளை உழுக்கிற மாதிரி மாத்தி விட்டுருக்குது. இந்த காஸ்டியூம் அண்ட் பேக்ரவுண்ட் அதுதான் அதுல. அஜித்தா? அஜித் இல்ல. அஜித் இல்ல. ஓகே. ரூயின்ஸ் ஆஃப் ஹம்பி அங்க ஷூட் பண்ணியிருந்தாங்க இந்த சாங்.
Mm. Any clue? Clue-ஆ? Okay, I'll tell you the hero. That's Arvind Swamy. Oh, okay. Arvind Swamy. ஆக்சுவலியா கொஞ்சம் படம் தான். பாம்பே இல்ல. Oh, எங்க வரும். correct. Yeah. Mm. டைம் ஆயிட்டு Oh, இருக்கு. தீண்டா மீ தீண்டா ஈஷா கோபிகர். Yes. நானா நீ தாண்டாய். Yeah. அந்த பாடல். எஸ். அந்த பாட்டு தான் அந்த ஹம்பி ரூயின்ஸ்ல ஷூட் பண்ணிருந்தாங்க. அழகா இருக்கும் பாட்டு. க்ளோஸ் அப் ரொம்ப இல்ல அதுல. தீண்டாய் மெய் தீண்டாய் தாண்டாய் படி தாண்டாய் ஒரு விரல் வந்து என்னை தீண்டியதே என் நரம்போடு வீணை மீட்டியதே. என்ன அழகா பாடியிருப்பாரு எஸ்பிபி இந்த பாட்டை. Yeah. இந்த சாங் ஆல்சோ சச் a பியூட்டிஃபுல் டியூன். ஸ்ரீராகம் நினைக்கிறேன் இது. இந்த மாதிரி பாட்டுலாம் போட மாட்டேங்கிறாங்களே ஏங்க, இப்பெல்லாம் வரதே இல்லை இந்த மாதிரி பாட்டுலாம். என் சுவாசா காற்று 99ல வந்தது. எஸ்பிபி அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஃபிளாப்னா கூட பாட்டு எல்லாமே அவ்வளவு நல்லா எல்லாமே இருக்கும். பியூட்டிஃபுல் சாங்ஸ். Yeah. வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ ஷரண்யா 100 more for you. ஃபியூஷன் டான்ஸ் மேடம். ஃபியூஷன் டான்ஸ் ஒரு துளி பாட்டு உங்களுக்கு அகைன் ஒரு சின்ன பிட் ஆஃப் த ஆடியோ வரும் பாட்டோடைய. இது ரொம்ப ஈஸி. மறுபடியும் ப்ளே பண்ணுங்க மேடம். அப்படியே இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க மேடம். அப்படியே வராது. மேல போட்டா ப்ராப்ளம் இல்ல. போட முடியாது. ஓகே 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 ஓகே. இது முடிஞ்சு அப்படியே பல்லு சரணம் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு க்ளூ கொடுங்களா மேடம். இது வந்து கண்ணனை பற்றி பாடும் பாடல். பற்றி கண்ணாமூச்சி கேளடா. கேளடா. கண்ணாமூச்சி கேள். ஐஸ்வர்யா ராய். அதெல்லாம் கரெக்ட். வார்த்தை சொல்லுங்க. கண்டு கரெக்டா? கொண்டேன். கேளடா இல்ல. கண்ணாமூச்சி பாரடா. கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி ஏனடா ஏனடா சாரி கண்ணாமூச்சி ஏனடா சாரி கண்ணாமூச்சி. ஓகே ஓகே ஓகே. எப்படி நீங்க மறக்கலாம்? உலக அழகியோட அழகான டைம் எடுக்கலாமா? எஸ், தட் இஸ் சாங். கண்ணாமூச்சி ஏனடா கண்ணாடி பொருள் போலடா. நாட்டை குறிஞ்சி ராகத்துல போட்டிருந்தாரு. கண்டு கொண்டேன் 2000ல வந்த படம். சித்ராமா அவ்வளவு அழகா பாடியிருந்தாங்க வைரமுத்தலுடைய வரிகள். ஸோ 100 points ஃபார் சிவா. எல்லாரும் 1000 வந்துட்டீங்க. சூப்பர். அண்ட் யக்ஷா கடைசி கேள்வி உங்களுக்கு. பென்சிவ் மூட்ல 100 pointsல மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல்ல கச்சட தப்பறம் இருக்காது. அதை பூர்த்தி செய்து நீங்க கண்டுபிடிக்கணும். வரிகள் முதல் வரிகள் தான் இருக்கு. ஈஸி, சொல்லிடுங்க. தோம் கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். தோம் தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் என் கண்களிலே இப்போது வந்து சேரும் விடைத்தோணலையே விடைத்தோணலியே. பியூட்டிஃபுல் சாங். மத்தியமாவதி ஸ்கேல்ல போட்டிருந்தாரு. சங்கர் மாதன் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப டஃபா தான் மேம் இருக்கும். ஆமா, அதனாலதான் அந்த மாதிரி பாட்டுக்கு தான் அவரை கூப்பிடுவாங்க.
அவர் கிளாசிக்கல் சிங்கர் இல்லையா? அனாயாசமா பாடுவார் இந்த பாட்டு அவரு. ஸ்டார் படத்துல வந்தது 2001ல. வைரமுத்து அவருடைய வரிகள் தான் இது. இன்னைக்கு என்ன வைரமுத்து எபிசோட்னு கூட சொல்லிருக்கலாம் போல இருக்கு. எல்லா பாட்டும் அவர்தாவே இருக்கு. So yes, 100 points for Yaksha. That closes the board for us. ஸோ போர்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சூப்பராக இன்னைக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணாங்க. பாட்டெல்லாமே ஈஸி, க்ளூஸும் ஈஸி தான் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா ரேமானுடைய சாங்ஸ் நிறைய கிளாசிக்கல் சாங்ஸ் அவர் ஆரம்ப காலத்தில் போட்டிருந்தாரு. ஒரு 2005-10 வரைக்கும் கூட போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி மேட்டரே இல்லாமல் பண்ணிவிட்டாங்க தமிழ் சினிமாவில். இப்போ வந்து இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் என்னைக்கோ ஒன்று தான் வருது. பட் பியூட்டிஃபுல் சாங்ஸ், நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் குவாலிட்டி சாங்ஸ் இந்த பாட்டெல்லாம். ஸோ we'll see the scores now. We have Sharanya at 1000 points, Shiva also with 1000 points, and Yaksha, our big winner today, with 1400 points. Well done Yaksha, congratulations all of you. எல்லாருமே நல்லா விளையாடுனீங்க. அண்ட் இதே போல அடுத்த வாரமும் நான் வந்து கிளாசிக்கல் மூட மாத்தாம நான் வரப்போறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அவர் சாங்ஸ் வில் பி ராகாஸ் ஆஃப் ராஜா. ஸோ இளையராஜா அவர்களோட இசையில வந்து ராகா பேஸ் சாங்ஸ் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி a blockbuster episode. மறக்காம பாருங்க. and I'll see you until then. Stay safe, take care. This is Priya signing off. Bye bye.